Hello friends, welcome back to Mommy's Love Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோ என்னோட கெட் ரெடி வித் மீ வீடியோ வந்து ரொம்ப வருஷமாவே கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு நான் வந்து என்னோட சிம்பிள் மோஸ்ட் கம்ஃபர்டபுளான ஒரு லுக்கு ஒரு 90% ஆஃப் த டைம் நான் வந்து இன்னைக்கு நான் என்னெல்லாம் காமிக்கிறேனோ இதை தான் பண்ணுவேன். இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். அதே சமயம் வந்து எந்த வெதருக்குனாலுமே போட்டுக்கலாம், எந்த டேக்குனாலுமே போட்டுக்கலாம். அதாவது மார்னிங், மத்தியானம், நைட், ஈவினிங் எதுனாலுமே ஒரு மினிமல் மேக்கப் மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கேரி பண்ணுறதுக்குமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் அண்ட் ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டேக் பண்ணுறேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வெரி சிம்பிள் அண்ட் இது செய்கிறதுக்கு வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 minutes. பிகினராக இருந்தீங்க அப்படின்னா 5 to 10 minutes ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் வெளியே போகிறேன், இல்லை இப்போ ஈவன் இந்த வீடியோக்குமே இந்த லுக்கில் தான் நான் இருக்கிறேன். ஸோ வாங்க போய் பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஃபேஸ்க்கு எப்போவுமே தனியாக ஒரு டவல் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. நான் வந்து ஒரு 5 to 6 இயர்ஸாகவே ஸ்கின் கேரில் சிடிஎம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதாவது கிளென்சர், டோனர், இப்போ நான் போட்டுட்டு இருக்கிறது தான் இந்த 3rd ஸ்டெப் மாய்ஸ்சரைசர். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து த ஆர்டினரி பிராண்டோட நியாசினமைட் சீரம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்கின் மாய்ஸ்சரைஸ்டாக அதே மாதிரி ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் நீங்கள் ஹோல் டே வெளியே இருக்கீங்கனாலுமே இந்த சீரம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏதாச்சும் ஒரு ஹெவி மேக்கப் போடுறீங்க, இல்லை ஏதாவது ஒரு ஃபேஸ் க்ரீம் போடுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த லேயர் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்கின்னையும் ப்ரொடெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் நல்லாயிருக்கும். இதை அப்ளை பண்ணுறதுக்கு நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இந்த ரோஸ் கோல்டோட ரோஸ் குவாட்ஸோட ஃபேஷியல் ரோலர். இதுவும் நான் பல வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த சீரம் ஈவனாக அப்ளை பண்ணுறதுக்கு, அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபேஸில் ஏதாவது பஃபினஸ் இல்லைன்னா இந்த லிம்ஃபேட்டிக் இது ட்ரைனேஜ்னா நல்லா ட்ரெயின் ஆகுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேஸில் வந்து ஒரு எலாஸ்டிசிட்டி உருவாகும், அதே மாதிரி ஒரு ஷைனுமே கிடைக்கும். நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் ரிங்கிள்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது, இல்லை பஃபினஸ் குறைக்கணுன்னாலுமே இந்த ரோலர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த சிம்பிள் லுக் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா 9 ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே இந்த பிக்சரில் சைட்லேயும் நான் போடுறேன், டேகும் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா வெட் அண்ட் வைல்டோட டிண்டட் ஹைட்ரேட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். அதே மாதிரி டிண்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு ஒயிட் காஸ்ட் மாதிரி இருக்காது, அப்படியே உங்கள் ஸ்கின் கலருக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நான் க்ரீஸி, நல்ல ஒரு உங்களுக்கு லைட் ஃபினிஷ் இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு வந்து ஒரு மாய்ஸ்சரைசருக்கு அப்புறம் ஒரு க்ரீம் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். ஒரு ஹோல் டேக்குமே இது நல்லாவே இருக்கும். இது ஷேடு வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது டேன் மீடியம் டீப். ஸோ ரொம்ப கொஞ்சம் குவான்டிட்டி எடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம், அதுவே நம்மளுக்கு ஓரளவுக்கு ஃபுல் கவரேஜ் கொடுக்கும். ஸோ இது நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸுக்கு வந்து லிப் ப்ரைமர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேக்கோட ப்ரெப் அண்ட் ப்ரைமோட லிப் ப்ரைமர். இது வந்து நம்ம லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு லிப் பேஸாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அகெயின் நம்மளுக்கு வந்து லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம லிப்ஸ் ட்ரை ஆகும். ஸோ அது ட்ரை ஆகாமல் பார்த்துக்கோ. அதே சமயம் லிப்ஸ்டிக் லாங் லாஸ்டிங்காகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். அடுத்ததாக நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வெட் அண்ட் வைல்டோட கோல் லைனர். ஸோ இது வந்து நம்ம ப்ரோஸ்க்கு போட்டுக்கலாம். இது வந்து நான் யூஸ் பண்ணுற ஷேடு வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன். ஸோ இது வந்து நம்ம உங்களுக்கு எந்த அளவுக்கு டார்க்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கிளினிக்கோட குவிக் லைனர். ஸோ இது வந்து நம்ம வாட்டர் லைனில் போடுறது. ஸோ இதோட ஷேடு வந்து பார்த்திங்கன்னா 01 இன்டென்ஸ் பிளாக். இப்போ நான் காமிச்ச மிரர் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்க்கு நான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து ஒரு மேக்னிஃபையிங் கிளாஸ். ஸோ இது நான் என்னோட மிரரில் ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ ஐஸுக்கு ஏதாவது வேலை பார்க்குறேன் அப்படின்னா அந்த மேக்னிஃபையிங் கிளாஸ் வச்சு தான் நான் பண்ணுவேன். அது இன்னும் நம்மளுக்கு நல்ல ஃபைனாக ரிசல்ட் வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம வாட்டர் லைனில் போட்டாச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லிக்விட் ஐலைனர்.
மேப்ளினோடது. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைன் டிப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஐலைனர் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த மிரரில் வச்சு போடுறது கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் வந்து என்னோட மேக்னிஃபைங் கிளாஸோட ஹெல்ப்போட பண்ணிட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு அந்த ஐப்ரோஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்ததாக வந்து லிப்புக்கு வந்து லிப் பென்சில் போடுறேன். ஸோ லிப் பென்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபைன்டாக இருக்கும். அதே சமயம் வந்து உங்களுக்கு லிப்ஸ்டிக் போட்டு ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு லிப் லைனரை போட்டுட்டு அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் போட்டிங்கன்னா உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். நீங்கள் வந்து சும்மா சும்மா டச்சப் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு ஹோல் டேக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா லிப் லைனரை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு லிப்ஸ்டிக்னு போட்டிங்கன்னா ஈவன் நீங்கள் சாப்பிடும் போது கூட உங்களுக்கு ஃபுல்லாக போகாது, கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஸோ அந்த லிப் லைனர் வந்து உங்களுக்கு லாங் ஸ்டேவை கொடுக்கும். அடுத்ததாக லிப்ஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் மேக்கோடது ஸ்மோக்ட் ஆல்மண்ட், இது வந்து என்னோட ஆல் டைம் ஃபேவரட். இதனோட ஃபினிஷுமே நல்லாயிருக்கும். நம்ம இந்த லிப் லைனரோட இதை போடும்போது இன்னுமே லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். அடுத்ததாக பொட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேப்ளினோட அல்ட்ரா லைனர், அதை வச்சு எனக்கு என்ன இஷ்டம், என்ன மூடில் இருக்கணும் அந்த மாதிரி என்னோட பொட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்து நான் பல வருஷமாக ஒரு 10-12 வருஷமாகவே நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்க பொட்டு வந்து இதுதான். ஸோ எல்லாம் இதுதான் என்னோட மேக்கப் லுக்கு முடிச்சாச்சு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கேட்ட ஒரு வீடியோ போட்டாச்சு. உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணுன்னா அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.